කුවේට්හි ක්‍රියාත්මක වන LB ගෲප් විසින් තෝරාගත් පාසල් 10ක සිසුන් සඳහා පාසල් පොත් බෑග් සහ උපකරණ ලබා දීමේ වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරනු ලබනවා. කුවේට්හි ක්‍රියාත්මක LB ගෲප් හි අනුග්‍රහයෙන් අධ්‍යාපනයට අතදෙමු යන තේමාව යටතේ නොමිලේ පාසල් පොත් බෑග් සහ ඉගෙනුම් උපකරණ ලබා දීමේ තවත් උත්සවයක් 2024 දෙසැම්බර් 8 වන දින පෙරවරු 10:30ට කදුරුවෙල මුස්ලිම් කොලනිය ප්‍රදේශයේ ක්‍රියාත්මක සීනත් කාන්තා සංගමය මගින් පොළොන්නරුව සීනත් කාන්තා සංවිධාන කාර්යාලයේදී පවත්වනු ලැබුවා. එම උත්සවයේ ප්‍රධාන ආරාධිතයින් ලෙස ව්‍යාපාරික NH අන්සාර්, මෞලවි අබුල් හසන්, රවුබ් මෞලවි, අමානා බැංකු කළමනාකරු ජිබ්‍රි සහ සීනත් කාන්තා සංගමයේ සභාපතිනි ෆෞසුනා යන මහත්ම මහත්මීන් මෙන්ම යංස්මෑන් මුස්ලිම් සංගමයේ සමාජික, ශ්‍රී ලංකා ජාතික ඉදිකිරීම් සංගමයේ සමාජික ජාත්‍යන්තර කටයුතු අධ්‍යක්ෂ MN මොහොමඩ් නලීම්, ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ උපසභාපති S මහරූෆ්, ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ සමූහ අධ්‍යක්ෂ සහ හිටපු ප්‍රාදේශීය සභා මන්ත්‍රී මුළු රටටම සාම විනිසුරු වෛද්‍ය VM මෞෆීද්, ත්‍රිකුණාමලය දිස්ත්‍රික් අධ්‍යක්ෂ දේශමාන්‍ය ජේසුදාසන් රෝහන් රාජ්, අධ්‍යක්ෂ ෆර්ඩිනැන්ඩෝ සහ ඔහුගේ බිරිඳ ලන්ඩා, එක්සත් ජනපදයේ නියෝජනය සඳහා ලෝරානා පරේෂ් සහ ලින්තා යන මහත්ම මහත්මීන්ද පැමිණ සිටියා. FN මාධ්‍යජාලයේ හිමිකරු ශක්ති සහ සිරස ටීවීහි කුරුණෑගල දිස්ත්‍රික් ප්‍රාදේශීය වාර්තාකරු ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ මාධ්‍ය අධ්‍යක්ෂ මක්කලින් මහින්දෙන්, දේශමාන්‍ය දේශකීර්ති මාධ්‍යවේදී AWM ෆස්ලාන් යන මහත්ම මහත්මීන්ද එම අවස්ථාවට සහභාගී වුණා. මෙහිදී පාසල් සිසුන් 25 දෙනෙකුට නොමිලේ පාසල් පොත් බෑග් සහ සිසුන් 10 දෙනෙකුට පාසල් උපකරණ ප්‍රදානයක් සිදු කෙරුණා. අවසානයේ සමාජ සේවකයින්ට උපහාර පිණිස ගෞරව සම්මානද පිරිනැමුණා. LB குரூப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த லங்கன் பாய்ஸ் குரூப் சகோதரர் அஸ்கர் அலி அவர் புலனர்தான் பிறப்பிடமாம். தற்பொழுது அவர் திருமணம் கலைவேலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் இப்போ குவைட்ல இருக்காருன்னு சொல்லி அவருடைய ஏற்பாட்டில் இலங்கையில எல்லா பிரதேசங்கள்லையும் இந்த கல்வியில பின்தங்கி இருக்கிறவங்கள இந்த கல்வியில எப்படி நாங்க முன்னேற்றலாம், அந்த கல்வியில அவங்களுக்கு இருக்கிற தடை என்ன, அவங்களுக்கு எப்படி நாங்க அவங்கள முன்னுக்கு தூக்கிவிடலாம்ங்கிறதுல மிகவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க பெரிய நான் நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரர்களோ பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கையில் இருக்கிற கோடீஸ்வரர் மாதிரி பிஸ்னஸ் உள்ளாக்களோ வருமானம் உள்ளாக்களோ இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறத ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோட இப்படியான உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அதன் மூலம் எந்தெந்த கிராமங்களுக்கு செய்யலுமோ முழு இலங்கையிலே செஞ்சு வராங்க. அதுல ஏற்பாட்டில் தான் நம்மளுக்கும் அவங்களோட கண்டக்ட் வச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் LB குரூப்புக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அவங்களோட நோக்கமும் அவங்களோட எண்ணமும் அல்லாஹ் இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யணும், வெற்றியை கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு காட்டை ஒரு பெரிய தீ பொறி இதை உருவாக்குறதுக்கு பத்த வைக்கிறது ஒரு தீக்குச்சி தான். எங்களுக்கு ஒரு பெரிய தீ புலம்பு வேணும் என்று சொன்னா நாங்க உடனே தீ பிளம்பு எடுக்கலாம். நாங்க பத்த வைக்கிறது தீக்குச்சி சின்னது தான். தீக்குச்சில இருந்து வர நெருப்பும் சின்னது தான். அந்த நெருப்பு தான் மற்ற எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கும். அந்த தீ பிளம்பா மாத்திரத்துக்கு தான் நாங்க இந்த ஏற்பாடை செஞ்சு கொண்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்ய சாப்பிடுறதுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்த்தா அது இன்ட்ரெஸ்ட் பட்டா நாங்க அதே தேடி போய் சாப்பிடுறோம். ஒரு விஷயம் ஒரு சாப்பாடு ஃபேவரட் ஃபுட்டா இருந்தா நாங்க கொஞ்சம் ட்ரை பண்றோம், அது எங்களுக்கு பிடிச்சிருது, நாங்க தேடி போயிட்டு சாப்பிடுறோம். அதே மாதிரி உதவி செய்யறத ஒரு தைனம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தைனம் சின்ன அளவுல யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எங்கட தனவந்தர்களுக்கும் நான் சொல்றேன், எங்கட இப்படித்தான் உதவின்னு சொல்றது எப்பயுமே நாங்க நிலத்துல வச்சுக்கொள்ளணும். பெரிய அளவுல செய்யறது மட்டுமில்ல உதவி. மனசால நாங்க ஒருத்தருக்கு துவா செஞ்சாலும் உதவித்தான், ஒரு புன்முறுவல் பூத்தாலும் உதவித்தான், அது பெரிய சதக்காவே. அதனால நீங்க உதவி நான் சொல்றேன், இன்னைக்கு உதவி செஞ்சு பாருங்க, யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் தெரியுமா, அது போதையா மாறிடும். உதவி செய்யறதே போதையா மாறிடும். நாங்க இந்த உலகத்துல பஞ்சகாலம் தான் வாழ போறோம். ஆனா மறைந்த மாமனிதர் அப்துல் கலாம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய பிறப்பு சம்பவமாக இருக்கட்டும், அவனுடைய இறப்பு சரித்திரமாக மாறட்டும். ஒரு பல தியாகத்துக்கு மத்தியிலே இந்த LB குரூப் செல்கிறது. இவர்கள்
வேலை செய்யக்கூடிய, அன்றாடம் வேலை செய்யக்கூடிய தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக மாற்றி அவர் கொஞ்சம் அவங்க எல்லாரும் ஒரு பொருளாதாரமா சேர்த்து தான் இந்த ஊருக்கு மட்டுமல்ல இலங்கை பூராக இந்த சமூகத்துக்கு குறிப்பாக கல்வியை அந்த அவர்களுக்கு மத்தியிலே மாணவர்களை தட்டி எழுப்பி ஊக்கத்தை உருவாக்குகிறார்கள். அதே போன்றுதான் கல்வி மட்டுமல்ல, வீடு இழந்தோருக்கு வீடு வாசலை கட்டி கொடுக்கிறார்கள், மலசல கூடங்களை அமைத்துக் கொடுக்கிறார்கள், நீர் இணைப்புகளை செய்து கொடுக்கின்றார்கள். அதே போன்று மருத்துவ ரீதியாக அந்த சுகமில்லாதவர்களுக்கு அவங்க பல ஹதியாக்களை செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா இவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். என்னென்னா அப்படி ஒரு தியாகம் இன்றைக்கு என்னென்னா பொது வேலையில 1000 விமர்சனம் வரும். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடியும் கொள்ளடியும். மௌலவி பெரிய அனுபவசாலி எங்க ஊர்ல இருந்தவங்க. அதே மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். சொல்லுவாங்க இவன் பச்சை கல்லன் வாரெல்லாம் அமர்த்துறான். அது மனுஷன் சொல்லி கொடுப்போம். ஏன்னா நாங்க எங்கட உள்ளத்தை அறிஞ்சவன் ரப்பில் ஆலமீன். அது மாதிரி எங்களை கண்ணியமிக்க மௌலவிமாருக்கு தெரியும். வயலுள்ளி குமசத்தில் விமசான ஒரு வாசனம் இருக்குது குர்ஆன்ல. அதுல ஹுத்தமான்ற ஒரு வார்த்தை இருக்குது. நபி அவங்ககிட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம் ஹுத்தமான்றால் என்ன என்று தெரியுமா? அதுதான் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தீமூட்டிய ஒரு பயங்கரமான நெருப்பு. அது எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால் தேகத்தை பட்டவுடன் இதயத்தை பொசுக்கி விடும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் மத்தவனை பத்தி பலாய் கழுவுறது, மத்தவனை முன்னேற்றம் தடுக்கிறது அந்த உள்ளம் இருக்கிறது, அதுதான் கல்பு என்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனின் உடம்பில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீர்திருந்தி விட்டால் முழு உடம்பும் சீர்திருந்தும், அதுதான் கல்பு என்றார்கள். குறிப்பாக அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய அன்பு சகோதரர்களே, கண்ணியமிக்க மௌலைமார்களே, இன்று உள்ளம்தான் தேவை, நல்ல எண்ணங்கள் தான் தேவை. எனவேதான் கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாங்கள் அறிந்த விஷயமே. முதலாவதாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியை அல்லாஹ் ஆசிரியராக அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் வந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட முதலாவது அத்தியாயம் கூட ஓதுவீராக இக்ரா என்ற சூரத்தான் அனுப்பி வைக்கப்பட்டது.